Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நான் ரொம்ப வருஷமா வீட்ல வந்து அரைச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாம்பார் பொடி ரெசிபி தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பொடியில நம்ம வந்து சாம்பார் வச்சோம்னா ரொம்பவுமே நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் பொடி வறுக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்கும்போது ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவுகள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்குலாம் நம்ம வந்து நாட்டு மல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்குமே இன்னமும் நல்ல ஹெல்தி நமக்கு. இப்போ வந்து இதை நம்ம வறுத்தரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போ வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மல்லி நான் 2 பேட்சாக சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவனாக நல்லா வறுபட்டு வரும். நமக்கு வறுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் பொடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வறுபட்டு நல்ல மணம் வரணும். குறைவான தீயிலே வறுத்துக்கோங்க. இல்லை வேகமாக வச்சா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா குறைவான தீயிலே நல்லா வறுபட்டு இந்த மாதிரி நல்லா மணம் வரணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மல்லியும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துட்டு அதே மாதிரி குறைவான தீயிலே பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம மல்லி கூடயே சேர்த்துக்கலாம். எதுவுமே வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்க போகிறதில்ல. எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்ல குறைவான தீயிலே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு இது வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்காத நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறனால பருப்பு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து இது கூடயே சேர்த்துடலாம். அடுத்தது சீரகம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த சூடு எதுவும் இறங்காமல் சரியாக இருக்கும். அடுத்தது 25 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா அந்த சூட்லேயே பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இதை நம்ம வறுக்க தேவையில்ல. இப்போ இதையும் எடுத்து நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம். அடுத்தது கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்ல வாசனையாக இருக்கும். ஒருவேளை கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் பெருங்காயம் கூட அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2 வாட்டி இதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஈரம் போக. இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஈரம் போக நல்லா கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வரணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இதையும் எடுத்து அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த ஈரம் போக நல்லா இதை வறுத்துக்கலாம். நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கும் போது பொடி ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதையும் நல்லா வறுத்துட்டு ஈரம் போக வறுத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகு எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா குறைவான தீயிலே நல்லா வறுத்துட்டு வாசம் வரும். மிளகோட வாசம் அப்படியே வரும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போயும் அது கூட சேர்த்துடலாம். அடுத்தது 1/2 கிலோ அளவுக்கு தனி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மிளகாயை பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொடிக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிளகாயெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா மிளகாயும் நல்லா ஈவனாக வறுபட்டு வரும். இதை வந்து நம்ம எண்ணெய் சேர்க்காத வறுத்தோம்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஈவனாக வறுபட்டு வராது. சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்தா கையில் எடுத்தால் கொஞ்சம் வதவதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அந்தளவுக்கு ஆனால் நல்லா வறுத்துடணும். இந்த மாதிரி எல்லாம் வறுபட்டுருச்சு. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா பொருட்களுமே நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இதை நம்ம மிஷினில் கொடுத்துட்டு நல்ல ஒரு சாம்பார் பொடி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த சூடெல்லாம் போக நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சாம்பார் செய்யும்போது நல்லா அப்புறம் கல்யாண வீடுகளெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவுமே சாம்பார் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.